அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்க சொல்லி நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஜாலியான அவுட்டிங் விலாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்துட்டு சமையல் எதுவுமே இல்லை, ஒரு அவுட்டிங் விலாக் தான். லாஸ்ட் மந்த் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு சொந்த ஊருக்கு போயிருந்தோம், நாகர்கோவிலுக்கு. அங்கே போயிருக்கும் போது ஒரு வீக்கெண்ட் போல் கன்னியாகுமரி கண்ணாடி பாலத்தை சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியாக கிளம்பி போயிருந்தோம். அந்த விலாக் தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் வந்துட்டு நம்ம சேனலில் வந்து நிறைய பேர் பார்த்து வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இது பார்த்திங்கன்னா ஒரு சாட்டர்டே போல் எடுத்ததுன்னு சொன்னோம் பார்த்திங்களா. அன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் ஆஃபீஸ் ஒர்க் இருந்துச்சு, அதனால் வந்துட்டு காலையில் எழுந்திரிச்சு பண்ணிகிட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்திங்கன்னா நாங்கள் போன வாரத்தில் நல்லாவே மழை பெஞ்சிட்டு இருந்துச்சா. அன்றைக்கி பார்த்திங்கன்னா சாட்டர்டேயில் நல்லா மழை பெய்யறது கொஞ்சம் குறைஞ்சி இருந்துச்சு. சரி, நம்ம திடீர்னு பிளான் பண்ணி நம்ம வந்துட்டு கண்ணாடி பாலம் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருந்தோம். வீட்டிலேருந்தே ஒரு 10 o'clock போல் தான் கிளம்பியிருந்தோம். கிளம்பி போயிட்டு அங்கே போய் ரீச் ஆகிறதே 11 o'clock போல் ஆகிடுச்சு. நாங்கள் போகும்போது பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. என்னடா கூட்டம்னு போய் பார்த்திங்கன்னா, அங்கே பார்த்திங்கன்னா க்யூ, கண்ணாடி பாலத்துக்கு போகிறதுக்கு வந்துட்டு அவ்வளோ க்யூ நின்றுட்டு இருந்துச்சு. அப்புறம் கிட்ட போய் பார்த்தா டிக்கெட் வந்துட்டு நார்மலாக வந்துட்டு 75, ஸ்பெஷல் டிக்கெட் வந்துட்டு ஒரு 300 சொல்லி போட்டிருந்தாங்க. நம்ம வந்துட்டு அடுத்த மழை வரத்துக்குள்ளே வீட்டுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் டிக்கெட்லேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்பெஷல் டிக்கெட்லேயே போயிட்டோம். பர் பர்சனுக்கு வந்துட்டு 300 சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லி போயாச்சு. அதுவுமே வந்துட்டு டக்குன்னு போகிற மாதிரிலாம் இல்லை, அதுக்கு போய் கொஞ்சம் டைம் ஆனிச்சு. கரெக்டாக வந்து 30 to 45 minutes போல் ஆனிச்சு. அங்கே போன உடனே நாங்கள் போகவும் அங்கே இந்த போட் எடுக்கவும் கரெக்டாக இருந்துச்சு. இருந்தாலுமே வெயிட் பண்ணி வந்துட்டு அவங்கள எங்களை ஏற்றிக்கிட்டாங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா, முன்னெல்லாம் வந்துட்டு நின்றுட்டு போகிறதுக்குலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. நான் வந்து ஒரு 4 yearsக்கு முன்னால் போயிருந்தேன். என்னோடய மேரேஜ் ஆன புதுசில் உட்காந்துட்டு தான் போயிட்டுருப்போம். பட் இப்போ பார்த்திங்கன்னா நின்றுட்டு போகவும் வந்து அலோவ் பண்ணியிருந்தாங்க. நம்ம வந்துட்டு நின்றுட்டு தான் போயிருந்தோம். நின்றுட்டு வேறு போயிருந்தோமோ, அந்த அலை வந்து இப்படி அப்படியே அடிக்கிறது கொஞ்சம் வந்து பயமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. லைட்டாக எக்ஸைட்டாகவுமே இருந்துச்சு. ஏன்னா நம்ம ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து போகிறோம், அதுவும் கண்ணாடி பாலம்லாம் வந்து போட்டிருக்காங்க அப்படிங்கிறதால. என்னை விட ரயான் தான் திருன்னு முடிச்சுட்டு எங்கடா நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவன் தான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ போகிறான். இது வரைக்கும் நம்ம வந்துட்டு அவனை கூட்டிகிட்டு வந்துட்டு உள்ளெல்லாம் போனதில்லை. அவன் பிறந்த பிறகு பார்த்திங்கன்னா நிறைய வாட்டி நம்ம வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கோம். அவன் பிறந்த ஒரு 3-4 months நம்ம வந்து பீச் இங்கே கன்னியாகுமரிக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கோம். பட் உள்ளெல்லாம் வந்துட்டு நம்ம கூட்டிகிட்டு போகல, வெளியவே வந்துட்டு வச்சு பார்த்துட்டு நாங்கள் போய் காலை நினச்சிட்டு வர மாதிரி தான் இருந்துச்சு. அவனை வந்துட்டு அம்மா அப்பா வந்துட்டு அங்கேயே வச்சுப்பாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் அதுக்குள்ளே போகிறது அவனுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. நம்மளை போட்லேருந்து கூப்பிட்டு வந்து முதல்ல விவேகானந்தர் மண்டபத்தில் தான் விடுவாங்க. அங்கேருந்து வந்து கண்ணாடி பாலம், அதுக்கப்புறம் திருவள்ளுவர் சிலையெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த வியூ பார்க்கவே. அப்புறம் நம்ம முதல்ல வந்துட்டு விவேகானந்தர் மண்டபத்தில் தானே போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல போயிருந்தோம். அங்கே போன உடனே வந்துட்டு நம்ம செப்பல்லாம் ஒரு இடத்துல வந்து கழட்டி வைக்கிற மாதிரி இருக்கும். அதை கழட்டி வச்சுட்டு வந்துட்டு நம்ம உள்ளே போய் சுற்றி பார்த்துக்கலாம். நாங்கள் போகிற நேரம் வந்துட்டு நல்ல வெயில், பயங்கர வெயிலாக இருந்துச்சு. அதனால் தரையில் வந்துட்டு காலே வைக்க முடியல, அந்த அளவு இருந்துச்சு. பட் அங்கே ஒயிட் கலரில் ஒரு பாதை மாதிரி தெரியுது பார்த்திங்களா, அது வந்துட்டு ஹீட் ரெசிஸ்டன்ட் போல். அதில் கால் வச்சா கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும். மற்றபடி மற்ற இடத்துல எங்கே காலை வச்சாலுமே ரொம்ப வந்துட்டு சூடாக இருந்துச்சு. விவேகானந்தர் மண்டபத்துலேருந்து ஏறி பார்க்கும்போது நம்மளுக்கு வியூ வந்துட்டு இப்படி தான் தெரியும். கீழே வந்துட்டு ஒரு நிறைய படி இருக்கும், அது மேலே ஏறி தான் நம்ம மண்டபத்துக்கு போகிற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாலே பார்த்திங்கன்னா நம்ம டைரெக்ஷன்லாம் பார்க்குற மாதிரி சூரிய ஒளி வச்சு வந்துட்டு ஒரு செட்டப் மாதிரி வச்சுருந்தாங்க. அதில் கரெக்டாக நான் டைரெக்ஷன்லாம் ஒழுங்காக பார்க்கல, எனக்கு பார்க்கவும் தெரியல. பட் வந்து இருந்துச்சு. அதுக்கு வந்துட்டு கொஞ்சம் தூரத்துலேயே வந்துட்டு டைம் பார்க்குறதுமே இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. பட் நான் அதெல்லாம் வந்து பார்க்க கிடையாது, அதை பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ரயான் அங்கே இருக்கும் போதே நல்லா வந்து அழுக. அங்கே வந்துட்டு ஒரு யானை இருந்துச்சு அந்த விவேகானந்தர் மண்டபம் பக்கத்துலேயே. அதை போய் தொடணும்னு சொல்லி பயங்கரமாக அழுதுட்டு இருந்தான். பட் அதை வந்துட்டு தொடக்கூடாதுன்னே சொல்லி போர்டு வச்சுருந்தாங்க. இருந்தாலும் கொஞ்சம் பக்கத்தில் கூப்பிட்டு போகலான்னு போயிருந்தோம். பட் வரமாட்டேன்னு பயங்கர அழுதுட்டு இருந்தானா, இப்படியே ஒரு வழியாக சமாளித்து கூப்பிட்டு வந்தாச்சு. அப்புறம் சரி, நம்ம விவேகானந்தர் மண்டபத்தை போகிறதுக்கு முன்னால் மழை வரத்துக்குள்ளே வந்து நம்ம வந்துட்டு பாலத்தை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். போகிறதுக்கு முன்னாலே வந்துட்டு கொஞ்சம் இந்த மாதிரி எழுதி போட்டிருந்தாங்க. அந்த இதில் வந்துட்டு அந்த பாலத்தில் செருப்பு போட்டுட்டு போகக்கூடாது, அதுக்கப்புறம் வந்து ஓடக்கூடாது, அதுக்கப்புறம் குதிக்கக்கூடாதுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. நான் வந்துட்டு ஒரே எக்ஸைட்டில் தான் போயிருந்தேன். ஏன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்துட்டு கண்ணாடி பாலம் பார்க்க போகிறோம், நடுவே நம்ம வந்து அந்த இடத்துல தொங்க போகிறோம்னு சொல்லி தான் போயிருந்தேன். பட் அங்கே போய் பார்த்த உடனே கொஞ்சம் வந்துட்டு இதுவாகிடுச்சு, டிஸப்பாயிண்ட் ஆகிடுச்சு. ஏன்னா கண்ணாடி பாலம் வந்து நடுவில் மட்டும் தான் போட்டிருந்தாங்க. சைடு 2 பக்கமே வந்துட்டு காங்கிரீட் போட்டு டைல்ஸ் நார்மலாக போட்டு ஒட்டியிருந்த மாதிரி தான் இருந்துச்சு. நடுவில் மட்டும் தான் கண்ணாடி பாலம் இருந்துச்சு. பார்க்க வந்துட்டு நான் இமேஜின் பண்ண அளவுக்கு வந்துட்டு இல்லை, பட் இருந்தாலுமே வந்துட்டு அதுவே கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. அதில் கால் வைக்கவே நான் கொஞ்சம் பயந்துட்டு தான் வச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து யோசிக்கும் போது தெரிஞ்சிச்சு, ஒரு வேளை நிறைய பேர் பயந்துட்டுலாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்காக தான் சேர்ந்து இந்த மாதிரி சைடெல்லாம் வந்துட்டு காங்கிரீட்லாம் போட்டிருக்காங்க. ஒரு வேளை வந்து சேஃப்டிக்காகவும் வந்துட்டு கன்சிடர் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு
நினச்சிக்கிட்டேன். நீங்கள் வந்துட்டு கண்ணாடி பழத்துக்கு போயிருக்கீங்களா? அப்படி போயிருந்தால் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பட் வந்து சேஃப்டிக்கு வந்து 2 பக்கமே வந்துட்டு கிரில் மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. அப்புறம் மேலே வியூவுமே நல்லா பார்க்க நல்லா அழகாக இருந்துச்சு. ரயான் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நல்லா பயந்துட்டு அதுக்குள்ளே காலே வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தான். ஏன்னா அவனுக்கு அந்த வேவ்லாம் அந்த அடியில் வருது பார்த்திங்களா, அதை பார்க்குறது ரொம்ப பயந்துட்டான் போல். எனக்குமே கொஞ்சம் கால் வைக்கும்போது பயந்துட்டு தான் இருந்தேன். அப்புறம் ரயான் கொஞ்சம் நேரம் அங்கேயே விளையாட விட்டோம். அதாவது அந்த காங்கிரீட் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்து பார்த்தீங்களா, அந்த இடத்துல விளையாட விட்டோம். அப்புறம் அவன் கொஞ்சம் அவனையாகவே வந்துட்டு கொஞ்சம் நடக்க பழகிட்டான். அப்புறம் பழகின உடனே சரி கொஞ்ச நேரம் இருந்துட்டு போது நம்ம வந்து திருவள்ளுவர் சிலைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். திருவள்ளுவர் சிலை பார்க்க இப்படி தான் இருக்கும், நல்ல ஹைட்டாக இருக்கும். அதோட ஹைட்டு வந்துட்டு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், 133 அடி இருக்கும். அதில் வந்துட்டு 1330 குறளுமே அதில் வந்து எழுதியிருப்பாங்க. இதுக்கு முன்னால் போயிருக்கும் போது எனக்கு ஃபர்ஸ்ட் டைமு போயிருக்கும் போது எல்லா குறளுமே நான் பார்த்தேன். இந்த வாட்டி அந்த அளவுக்கு பார்க்கறதுக்குலாம் டைம் இல்லை, சீக்கிரமாக போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் போயிருந்தோம். ஏன்னா வந்துட்டு ரயானை கூப்பிட்டு போனதால் ரொம்ப நேரம்லாம் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு போயிட்டு வரலான்னு தான் போயிருந்தோம். போயிட்டு அங்கேருந்து மேலேருந்து இப்போ கீழே பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். விவேகானந்தர் மண்டபம், அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கடல்லாம் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். நான் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, வெளியே வந்து பயங்கர வெயிலாக இருந்துச்சு, இப்போது காலெல்லாம் வந்து சுடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விவேகானந்தர் மண்டபத்தில் ஏறும் போது. பட் இங்கே அப்படி கிடையவே கிடையாது, ரொம்ப சில்லுன்னு சூப்பராக இருக்கும். இந்த திருவள்ளுவர் சிலையில் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச இடம் இது. அவ்வளோ சில்லுன்னு அப்படியே சூப்பராக இருக்கும். ஆனால் காற்றுமே செம்மையாக அடிக்கும், நல்லா சில்லுன்னு அடிக்கும். நான் போட்டிருந்த கேப்பு, ரயான் போட்டிருந்த கேப்பில் பறந்து ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ரயான்தெல்லாம் வந்துட்டு கீழே விழுந்துகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு அவனால் வந்து சப்போர்ட் பண்ண முடியல, அதனால அதை எடுத்து வந்து பேக்லேயே வச்சாச்சு. நான் மட்டும் தான் போட்டிருந்தேன். என்னது எப்பாவது ஒரு வாட்டி வந்து கீழே விழும், அதை பார்த்துட்டு மம்மி கேப்பு கீழே விழுந்துருச்சு, மம்மி கேப்பு கீழே விழுந்துருச்சுன்னு சொல்லி ஒரே சிரியாக இருந்துச்சு அவனுக்கு. நல்லா வந்துட்டு ரயான் என்ஜாய் பண்ணான் இந்த இடத்துல. அப்புறம் மேலே நல்லா ஹைட்டுக்கு போயாச்சு. போகும்போது இந்த கண்ணாடி பாலம், விவேகானந்தர் மண்டபம்லாம் பார்க்க இப்படி தான் இருக்கும். அப்படியே கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் வந்துட்டு அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். லாஸ்ட் டைம் நான் வந்திருக்கும் போது அந்த திருவள்ளுவர் சிலை காலிலே வந்துட்டு நான் ஏறி உட்காந்துருந்தேன். பட் இந்த வாட்டி வந்துட்டு ஏறக்கூடாது உட்காரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போர்டே வச்சுருந்தாங்க. இருந்தாலும் ஒரு சிலர் வந்துட்டு குழந்தைங்களை வந்துட்டு அந்த காலை வந்து தொட வச்சுக்கிட்டு இருந்தாங்க. நானுமே ரயானை வந்துட்டு அது மேலே ஏற்றலான்னு சொல்லி ட்ரை பண்ணேன். பட் அவனுக்கு பயங்கர வந்துட்டு பயம். சரின்னு சொல்லிட்டு அவனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாச்சு. ரொம்ப டைம் ஆகிடுச்சு அப்படிங்கிறதால. ரயானுக்குமே நல்லா தண்ணி தாக அடிச்சிருச்சு. அவனோட பாட்டில் வந்துட்டு அப்பா அம்மா வந்துட்டு வெளியிலே வச்சுட்டு இருந்தாங்களா, சரின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டோம். அதுக்கடையில் எங்களுக்குமே நல்லா தண்ணி தாக அடிச்சுதா, சரின்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து தண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. தண்ணியும் அது கூட வந்துட்டு கூல்ட்ரிங்க்ஸும் இருந்துச்சு. அதெல்லாம் ஒரு பாட்டில் தண்ணியும் ஒரு பாட்டில் வந்து கூல்ட்ரிங்க்ஸும் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வர கிளம்பியிருந்தோம். கீழே வரும்போது பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளோர் ஃபுல்லாகவே வந்துட்டு திருக்குறள், ஃபஸ்ட்டு குறள்லேருந்து கடைசி திருக்குறள் வரையுமே எழுதியிருக்கோம். அப்படியே அது கூடவே வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு ஹிஸ்ட்ரியுமே அதை பற்றி வந்து எழுதியிருப்பாங்க. அதையுமே பார்த்துட்டு அப்புறம் வந்து நம்ம வந்து வீட்டுக்கு வந்துட்டு கிளம்பியாச்சு. இதுதான் வந்துட்டு அதை பற்றின வந்துட்டு ஹிஸ்ட்ரி. திரும்பவும் வந்துட்டு கண்ணாடி பழத்துக்கு போயாச்சு. கண்ணாடி பழத்துக்கு போன பிறகு வந்துட்டு ரயானுக்கு கொஞ்சம் பிஸ்கெட்டு வாட்டர்லாம் கொடுத்துட்டு அங்கேருந்து கூப்பிட்டுட்டு வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு கிளம்புறதுக்கு முன்னால் விவேகானந்தர் மண்டபத்தை பார்க்கல இல்லையா, அதனால சொல்லிட்டு உள்ளே போயிருந்தோம். அங்கே வந்துட்டு கேமராஸ்லாம் வந்துட்டு அவ்வளோ கிடையாது, ரொம்ப சைலண்டாக இருக்கும். அங்குமே ரொம்ப சில்லுன்னு சூப்பராக பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அங்கே போய் பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து வந்துட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கீழே வந்து பார்த்தா பயங்கர கூட்டம். திரும்பவும் வந்துட்டு அதே மாதிரி நல்ல பெரிய க்யூ வந்துட்டு இருந்துச்சு. அந்த க்யூவில் தான் வந்துட்டு எல்லாருமே போகணும். இங்கே வந்துட்டு ஸ்பெஷல் டிக்கெட்டு, நார்மல் டிக்கெட்டு அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லாருமே ஒரே க்யூவில் தான் போகணும். போயிட்டு நாங்கள் வந்துட்டு ஒரு மணி நேரம் போல் வந்துட்டு வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் போட் ஏறி வந்துட்டு கடலை விட்டு வெளியில் வந்தோம். வெளியில் வந்தபோது பார்த்திங்கன்னா நிறைய சங்கு, ஸ்நாக்ஸு, அதுக்கப்புறம் எல்லாமே இருக்கும். ட்ரெஸ்ஸு, நமக்கு தேவையானது எல்லாமே விற்றுட்ருப்பாங்க. நம்மளுக்கு வந்து எதுவுமே தேவையில்லை, அதனால் எதுவுமே வாங்கலை. நம்ம வந்து ஆளுக்கு ஒரு டீ மட்டும் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு.